நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, மிடில் கிளாஸ். நம்ம முனிஷ்காந்த் அண்ணா சின்ன சின்ன காமெடியன் ஆக்டர்ஸ் படத்துலலாம் நடிச்சிருப்பார்ல. முனிஷ்காந்த் கொஞ்சம் ஃபேட்டாக, அவர் இந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்கிறாரு. ப்ளஸ் நம்ம சென்னை 28ல் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஹீரோ விஜயலக்ஷ்மி, அவங்க அந்த படத்தில் லீடு. 2 பேர் தான் லீடு. ஒரு சராசரியான சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கடன், கஷ்டம், நஷ்டம், சோகம், சந்தோஷம், வருத்தம், கண்ணீர், இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் எப்படி சர்வைவ் பண்ணுறது வச்சு தான் இந்த படம் நல்லா எடுத்துருக்குறாங்க. நான் ட்ரெய்லர் பார்த்துட்டேன். உங்களுக்காக இப்போ செகண்ட் டைம் ரியாக்ஷன். ஃப்ரம் த மேக்கர்ஸ் ஆஃப் மரகத நாணயம், ராட்சசன், ஓமை கடவுளே, பிராஸ்லர். அந்த வீட்டோட அந்த ஃபேமிலியில் ஒரு பொண்ணு, அவங்க பொண்ணோட அம்மா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. என்னம்மா அது? குட் ஷோ. என்ன சேனல் பேர் வைக்கலாம் செலக்ட் பண்ணுறாங்க. மிடில் கிளாஸ்ன்னு சேனல், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க இவங்க லைஃப்பை பற்றி. இவர் சமைக்கிறாரு, முனிஷ்காந்த் அண்ணன். சூப்பர். இன்னும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. மூதேவி திட்டுறாங்க. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க யூடியூப் சேனல். சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. 25,000 அது செலவு. அது 10,000, 35,500, 50,000, 1,00,000 ரூபா தேவைப்படுது. 1 கோடி ரூபா. மிடில் கிளாஸில் இப்போ கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பேஸ்ட் ஆன் எவ்ரி மிடில் கிளாஸ் லைஃப். திடீர்னு அந்த குழந்தைங்க, அந்த பொண்ணு அழுது. என்ன ஆச்சு? ஏதாவது குரேஷி அண்ணா நடிச்சிருக்காரு போல. வாட்டவன் அவர் சம்பாதிக்கிறார். பொண்டாட்டி என்னை வசதியாக பார்த்துக்கோ, வசதியாக வாழணும்னு நினைக்கிறாங்க. அதை கொள்ளை அடிக்கலாம் முடியாது. என்னால் எவ்வளோ சம்பாதமோ அவ்வளோதான் முடியும். ஏதோ சொல்கிறாங்க. என்னால் என்ன முடியுமோ அதான். சார், இந்த மாதிரி வக்கு இல்லாத ஆம்பளையால் தான் ஒரு பொம்பளை இன்னொரு ஆம்பளையை தேடி போகிறான். இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. அதான் ரியாலிட்டியில் அப்படி நடக்குது தான். அது அப்படியே அழகாக அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஏமா இப்போலாம் டைவர்ஸ்லாம் நிமிஷத்துக்கு நடக்குது இல்லை நிறைய. அதுதான் காமிச்சாங்க. டென்ஷன், இவ்வளோ டென்ஷனாக பேசுறது. பொண்டாட்டின்னா அப்படி மிரட்டி வச்சுக்கணும், கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? இனிமேல் நீ பண்ணதெல்லாம் போதும். நீ எனக்கு தேவையில்லை. என் குழந்தைங்களை எப்படி பாதுகாத்து. வாழ்வாதாரம் ஃபினான்ஸ் ரீதியாக 2 பேரை பிரிஞ்சிடுறாங்க. கையாளாதவன், மானம் கேட்டவன், வேஷத்தை கமெண்ட்ஸ் வருது. யூடியூப் சேனல் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸுக்கெலாம் ஆண்டவன் கம்மியாக தான் கொடுப்பான். ஆனால் உண்மையாகவே கொடுக்கறது இல்லை. கரெக்ட். நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான். இந்த வீடியோ பார்த்துட்டுறவங்க எத்தனை பேர் மிடில் கிளாஸ்ன்னு தெரியல. நம்மளை மாதிரி ஆட்களுக்கு ஆண்டவன் கம்மியாக தான் கொடுப்பான், ஆனால் கொடுக்கறது இல்லை. திஸ் டைலாக் கோயிங் டு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இந்த படம் செம ஹிட் ஆக போகுது. மார்க் த வேர்ட்ஸ். சூப்பராக தான் இருக்குது. முனிஷ்காந்த் அண்ணனுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ஒரு ஆளாக தெரிவார் இனிமேல். நல்லா தான் இருக்குது ட்ரெய்லர். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வருது. இது இப்போ வரப்போகிற வெட்னஸ்டே இல்லை தேர்ஸ்டேனா ப்ரீமியர் ஷோ விட்ருவான். சத்தியம்னா பார்ப்போம்.